ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா கிரேட் ஸ்கூல் பிரேக் டவுன், அதுவும் ரோப்ளாக்ஸில் இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ நான் இப்போது ஆரம்பிக்கலாம். பட் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண வாங்க. ஓகே, இப்போ நம்ம கேம் உள்ள வந்தாச்சு. எவனாவன் ரொம்ப ஓகே, எவனோ கோர்ட்டு விட்டுங்கண்ணா. எவன் சார் சார் நான் வெளியே போகிறேன், நீயா பார்த்துக்கோ. பிரின்சிபல் வராமல் வெளியவன். இது என்னடா புதுசு அண்டர் கிரவுண்டு? இந்த மாதிரிலாம் தானே வந்துடுவாடா. ஸ்கூல் விட்டே வந்துக்குவேன் டெய்லி. இந்த ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சிருவானோ? ப்ரொஃபஸரை எந்த ஸ்கூல்னு தெரில, ஏபிசிடி தான் இல்லை வச்சுக்கிறேன். நான் 7வது படிக்கிறவன் இல்லை. சரி, 7th என் தம்பி, அண்ணா தெரியாமல் சொல்லிட்டேன். நான் 8வது படிக்கிறவன். ஒரு வருஷம் தானே டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான். ஓகே, நம்ம ஈஸியாக கடந்துருவோம். இந்த லெவலில் நான் முடிச்சிட்டேன். ஓகே, எலிவேட்டர் அங்கே அமுக்கிட்டு சீக்கிரமாக போனால் நம்ம சீக்கிரமாக போகலாம். என்ன ஆனால் மாட்டேங்குது, அமுக்கிட்டு பார்க்கலாம். ஏன் பட்டனு கிட்டே போய் ஆன் பண்ணால் தான் ஒர்க்காமோ? நான் அடித்தேன் நல்லா ஸ்விட்சில் நம்ம மூளை நல்லா மூளை. வாங்க, எவனும் இருந்துட்டா இப்போ தான் நான் போகும்போலே. வா, யாருப்பா அது தெரில, பேரெலாம் போடலாம். அப்படியே இருந்துட்டுருக்குறான், எதுக்குன்னு தெரில. ஓகே, நாங்கள் லேட்ரு பார்த்தாலே எனக்கு தெரியும். அந்த உள்ளே வந்தாலே ஸ்டோரேஜ் ரூமு லேட்ரு தாத்துன்னு போனோம். ஏயா இவ்வளோ என்னப்பா சொல்கிறது தெரில, இவ்வளோ பெரிய அண்டர் கிரவுண்டே வச்சுங்கிறாங்க. நான்லாம் இருந்தால் இப்போ கூட அவ்வளோ கொட்டு தூக்கமானடே ப்ரொஃபஸரு. நல்லா கொரட்டு விட்டு தூங்கு. ஏதோ அங்கே கொரட்டு விட்டு தூங்கிக்கிறான் பாரு ப்ரொஃபஸர் சொட்ட. ஓகே, பேசிங் மூலியம் வரான்டா ப்ரொஃபஸர் சொட்ட. ஏறா அங்கே ஏதோ ரெட்டு கலரு பூட்டா டோரு, என்னான்னு தெரில, போய் பார்க்கணும். இப்போது கீ தேடணும். கீ இங்கே இருக்குது. என்ன எல்லாத்துலேயும் ஏபிசிடின்னு? ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸுன்னு சொல்லாதானடா. அது கூட ஏபிசிடின்னா நம்ம எப்படா கண்டுபிடிக்கிறது? என்னடா நீங்கள்? நான் பின்னாடி வரதுனால தான் நான் இது நோட்டீஸ் பண்ணல, இல்லைன்னு நான் நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிக்குவேன். ஓகே, நம்ம வந்தாச்சு. இதெல்லாம் எங்கள் ஸ்கூலெல்லாம் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி வைக்கிறதெல்லாம். இதெல்லாம் வேறு இது எல்லா இன்டர்நேஷ்னல் ப்ரோ. இந்தியா தவிர எல்லாம் ஆறாங்கன்னு சொல்ல முடியும். பாகிஸ்தானு தெரில, எனக்கு தெரியாது. பட்டு ஒரு ஸ்போர்ட்ஸில் இப்படி வச்சுங்குவாங்க கைஸ். ஒரே செகண்ட் தாகமாக்குது, தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஓகே, நான் வந்தேன். அப்பா சீக்கிரமாக குடிச்சோம் உங்களுக்காக. வாங்க இப்போ கேம் போகலாம். ஓகே, மேலே வந்தாயிடுச்சு, திரும்ப வச்சுங்கிறோம். இதெல்லாம் எனக்கு ஆட தெரியாது கைஸ். இதெல்லாம் எகிரி நான் கஷ்டப்பட்டு ஏன் இதான் எல்லாத்துக்கும் புதுசாகுது. இருங்க பாய், எனக்கு தெரில இரு. நம்ம எக்ரி வந்துட்டோமா? டச் ஆனாலே ஒரு செக் பாயிண்ட் நடிக்கிறேன். பரவாயில்ல, இந்த கேம் டெவலப்பர் கரெக்டாக யோசிக்கிறாங்க. வாங்க, ஈஸியாக நான் மேலே போவேன். இதெல்லாம் ஈஸி தான் கைஸ். அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகிடுவேன், கிளிச் ஆகிடுவேன். இது ஈஸி தான், ஆனால் கரெக்ட் டைமிங் பண்ணும், இல்லை இச்சுக்குன்னு போயினே இருப்போம். வாவ், இங்கேருந்து கீழே வந்து அவ்வளோதான். அதுக்கு தான் நான் ஜம்ப்பு கொடுக்கல. இது இப்போ தெரிஞ்சிச்சு என்ன பண்ணணும்னு. கரெக்டாக அது போகும்போது ஜம்ப்பு பட்டன் கொடுக்கணும். ஜம்ப்பு. அப்பா ஜஸ்ட் மிஸ் அவுட் ஆகிட்டுக்குவேன். வந்துட்டோம் கிட்ட கைஸ். இவன் நம்ம அடுத்த ரூம் எங்கே போவோன்னு தெரில.
ஓ பேஸ்கெட் பால். இதில் பாருங்கள், நான் ஒரே த்ரோ தான். எனக்கு ரியல் லைஃப்பில் ஆடினதில்லை. ஒரே த்ரோ தான். ஏன்னா நான் பேஸ்கெட் பால் கேம்ஸ் ஜாஸ்தி அடிக்கிறேன். ஆனால் அதில் இப்போது இல்லை. அதனாலலாம் பழைய கம்ப்யூட்டரில் ஆடிங்குவேன். கம்ப்யூட்டருக்கு கூட எனக்கு ஆட தெரியும். நீங்கள் சொன்னீங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் கேம்ஸ் போட்டே தருவோம். இப்போ எனக்கு இதை ஃபோன் வீடியோ தான் போகணும். யாருமே லைக் பண்ணுறதில்ல, பார்க்குறதே இல்லை. ஓகே வாங்க, அந்த ப்ரொஃபஸர் ஷார்ட்டாக வந்துங்க பின்னாடி செக் பண்ணோம். இது இல்லை, இது தான். ஓகே, திரும்ப அதே தான். இது பேஸ்கெட் பால் இல்லை, இது கரெக்டாக அடிக்கணும், யோசிச்சு அடிக்கணும். இல்லைன்னா இது எல்லாமே டைமிங் தான் கைஸ். இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா சும்மா இதுங்க. ஆனால் நான் நல்லா ஒரே பாலில் முடிச்சிடுவேன். ஸ்பீடானா டவுட்டு தான். நம்ம ஃபேனெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தாலும் தான். நான் மேலேயே இங்கே காற்றுல லேசர் வச்சுக்கிறானே. எந்த பைத்துக்கானடா லேசர் வச்சுக்குவான்? ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எஸ்கேப் ஆகல, சத்துட்டா என்ன பண்ணுறீங்க? மூலாகுதா ப்ரொஃபஸருக்கு? அலாரம் சிஸ்டம் மாதிரி வச்சா ஓகே. யாரா நீங்கள்? இல்லை செக்யூரிட்டி வைக்கணும். இவங்களுக்கெல்லாம் மூளையாகுதான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு தான். ஓ ஓகே, எனக்கு புரியுது எதுக்கு சொட்டை வந்துக்குதுன்னு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுக்கிறான் பையன். அதுக்கு தான் இதுக்கு தான் இந்த சொட்டை. நிறைய பேர் நம்மள மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க நடிகராக. அதுக்கு தான் எல்லாம் முடி கொட்டிட்டு இருக்குது. டென்ஷன் ஆகி ஃபஸ்ட்டு பிரின்சிபலாக இருப்பானோ, அதுக்கு தான் இப்போ டீச்சர் ஆகிட்டுக்குவானோ புரியல. வேறு பார்ப்போம். இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் கைஸ். ஆனால் பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு தடவை எனக்கு இது வராது. ஸோ பார்க்கலாம் வாங்க. டூமில் டூமில் டூமில். ஓ ஆய், ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ விடுவாங்களா? ஏன்னா இது இங்கே பார்த்த மாதிரி. ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து ஏங்க அங்கே போகும்போது செக் பாயிண்ட்டுக்கு மேலே கரெக்டாக வச்சாங்க. இங்கே வந்தோடனே ஏன் இப்படி பண்ணுறாங்க புரியலையே. சம்திங் இஸ் ஸ்பெஷலி. கேமு ப்ரொஃபஷ்னல், சாரி செஞ்சவங்க சொல்கிறேன். என் வாய் இவ்வளோ ஒழுறோன்னு என்னாலே நினச்சிக்கிறோம் பார்க்கல. சவா ஓகே, திரும்ப வாங்க. திரும்ப தோற்றுட்டேன்னா நம்ம இன்னைக்கு விடாமுயற்சி கைஸ். நெவர் கிவ் அப். போயினே இருப்போம். எஸ் 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 பக்கத்தில் வந்துட்டோம். இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, யாயோ அவ்வளோதானா? ஓகே, நம்ம அப்படியே தோட்டோம். இப்போ நான் திரும்ப வந்துக்கிறேன் கைஸ். இந்த கேமு நான் அப்படியே தோத்துறேன். எவ்வளோ தடவைன்னு கேட்டிங்கன்னா 3 தடவை. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி கட் பண்ணிட்டேன். வேறு வழி இல்லை கைஸ். சே, அவன் நம்ம வச்சு அவனாரா பிரின்சிபலு பட்டெக்ஸ் காமிச்சுனேங்கிறான். ரேஸ்க்கா கொஞ்சம் கரெக்டாக ஆகிறா. பட்டெக்ஸ் பட்ட மாட்டேங்குது போல இருக்குது இந்த சொட்டைக்கு. சரி, நீ பூஸ்ட் எடுப்போம், நாமளும் எடுப்போம். பார்க்குறியா பாரு, நாமளும் ஓட்டுவோம், நாமளும் ரேசர் தான். நீ டென்ஷன் ஆகு, நானும் ஆடுறோம். நானும் ஒரு ரேசர் தான் ப்ரோ. வந்துடும் ஆனால் கொஞ்சம் இல்லை தான். அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த இதில் இந்த கார் ரேஸில் நான் ஃபஸ்ட்டு வந்தேன்னா அது அவுட் ஆகாமல் கைஸ், அப்போ எனக்கு லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க இந்த ஒரே ரவுண்டில் மறக்காமல். இப்போ பாருங்கள், நான் ஜேக்காம விடுறதில்ல, நான் சொன்ன காப்பாற்றுவேன். இங்கே நம்ம வந்தாச்சு, நடிக்கிறேன் இல்லை வரல. அங்கே இருக்குது பாருங்கள் ஃபினிஷ் லைனு. வந்த உடனே வந்துட்டோம். ஏன் அந்த சொட்டாங்கிறா வரலையா? அவனு மூஞ்சி பார்த்துக்கணும்.
இல்லை நேரத்துக்கு அவ்வளோதான் நான் கட்டம் பண்ணிக்குவேன். விடுங்க, இதெல்லாம் நான் அவுட் ஆகிறது சகத்து தான் கைஸ். இதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. வாங்க போவோம். மேல் திரும்பவா? டோன்ட் ரிமெம்பர் திஸ். நான் அவுட் ஆகுறது ரிமெம்பர் பண்ணாதீங்க. நான் அவுட் ஆகினே இருந்தாலும் கண்டுக்காதீங்க. எப்பா இந்த வாட்டி அவுட் ஆகிட்டு லெவலில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே வாங்க போவோம். யாரும் இருக்கிறானே ஸ்டாச்சுவா? அது ப்ரொஃபஸர் ஸ்டாச்சு சத்துடானா? ஓ சூசைட் ஆகிட்டுக்கான்னு நினைக்கிறேன். இல்லையே, இது ஸ்பீக்கரில் ஆகுது மேலே. ஸ்பீக்கரோ வெப்பன்? வெப்பன் கைஸ். நம்பகலைன்னா ஊற்றுக்குறான். ஒரு பேப்பர் ரோல் ஸ்டா. இந்த மாதிரி வெப்பன்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒரு கார்ட்டூனில். இவ்வளோலாம் நான் எத்தனை வந்தேன்னு வைங்க, எங்கள் கிளாஸில் பொண்ணுங்க இருக்கிறாங்களா அவ்வளோதான் பிடிச்சி டீச்சர்கிட்ட மாட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் அதை எத்தனை வர முடியாது. எத்தனை வந்தால் மாட்டி கொடுக்கறதுக்குன்னு இருப்பானுங்க கொஞ்சம் பேர். பக்கத்தில் இருக்கிறவனுங்கள முன்னாடி இருக்கிறவனுங்க. வாடா மொட்டை, என்ன சுற்றி சுற்றி அடிப்பேன்? நானும் சுற்றி அடிப்பேன், ஆனால் எனக்கு பிடிக்காது. அப்புறம் நான் அவுட் ஆகிறதுக்கா? வா 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 எகிரி எல்லாம் ஆடுவி. ஆடு பார்க்கலாம். வாழைய சுட்ட சுற்றுறான் பாரு. நடிச்சேன். சுற்று நல்லா சுற்று. இப்போ சுற்று. எப்படியே நம்ம அடிச்ச அடிக்கு முத்தால உலகமே சுற்றிட்டுக்கோ. பிரின்சிபல் சேர்த்துடா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேன். ஏன்னா இது ஒரு கேம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு விட்டுறாதீங்க. அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிச்சு. ஓகே, அங்கே ஒரு பஸ் இருக்குது. நம்ம பஸ் ஓட்டின்னு போயிடலாம். அவ்வளோதான், எவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது. ஓகே வாங்க. ஆமாம், ஊசி தொடுக்குது. என்னடா அது? அங்கே எதுவும் பட்டானா இல்லை, வெறும் ரோடு. அதே அப்புறம் தொடுக்குது. சரி நம்ம இங்கே உட்காந்து அப்போ யாரா ஓட்டுவான்? நான் ஓட்டணும். யாரா ஓட்டிங்கிறத? டிரைவரு அங்கே யாரா இருக்கிறீங்களா? யாரும் இல்லைன்னு மாதிரி இருக்குது. டிரைவரு யாரும் இல்லை கைஸ். ஐ திங்க் ஆட்டோமேட்டிக் பஸ்ஸா? நம்ம ஃப்யூச்சரில் இருக்கிறோமா? என் பாடியாக போயிடுச்சா? என் தலை, என் பாடி எங்கே போயிட்டுக்கோ? அவனே என் தலையில் சுடுமோலைன்னா அப்போ தலை பேர்ந்துச்சு போயிடுச்சா? அதெல்லாம் ஆயிக்காது. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மறக்காமல் அப்படி செய்கிற கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் திரும்ப சொல்கிறேன், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பாய்.